தர்மபுரி அரசு மருத்துவமனை பிரசவ வார்டில் பிறந்து சில மணி நேரமே பெண் குழந்தை கடத்தியுள்ளது. உலகிலேயே குழந்தைகள் கடத்தப்படும் சம்பவங்கள் பதிவாவது இந்தியாவில் தான் என்று ஐநாவின் தெரிவிக்கிறது. சர்க்காரி ஆஸ்பத்திரிಯಲ್ಲಿ மருத்துவர் குழந்தையை கேட்டதாக கூறி ஆதரவற்ற பெண்களுக்கு பிறக்கும் குழந்தைகள் குறித்து தகவல் கொடுப்பது, మరణించినట్టు చూపించి கடத்தப்பட்ட குழந்தைகளை శిశువులను విక్రయించినట్టు விலை பேசி விற்று விடுவது, baby trafficking racket और बच्चा मर चुका है. Underground world. பாலியல் தொழிலில் breathtaking குழந்தை கடத்தல் பின்னணியில் உள்ள கும்பல் குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஹாஸ்பிட்டலுக்கு வர கர்ப்பிணி பெண்கள்ல ஏழை பெண்களோட வயிற்று அறுத்து எடுத்து பணக்காரங்க சில பேருக்கு கை மாத்திடுறாருக்கா. பெற்றவங்களுக்கு குழந்தை இறந்துடுச்சுன்னு சொல்லி ஏற்கனவே லேப்ல இறந்த குழந்தைய காட்டி இதுதான் அந்த குழந்தை ஏமாத்திடுறாருக்கா. கொடுக்கறதா கொடுத்துட்டான், பார்த்துக்குங்க. குடி அடுத்த வாட்டி அது பிரச்சனை இல்லாத ஆளை கூட்டம் பார்த்து போட்டு கொடு. இதோட முடிய போதானாமா? எப்ப பார்த்தாலும் பணம் பணம். என்னக்கா ஒரு கட்டு தான் தர? அந்த ஆள் வேற நை நைங்கிறான். பணத்தை வாங்கறதுக்கெல்லாம் உசுறு போகுது. அடுத்த வெட்டியாவது நல்ல பார்ட்டியா புடிச்சு கொடு, பார்த்து பண்ணிக்கலாம். சரிக்கா. நான் வர வர உன் கை நீளவே மாட்டேது. நீ கூப்பிட்டு வந்த ஆளுக்கு இதுவே ஜாஸ்தி இருந்த அக்கா. அதுக்கிட்ட பேசி மேல அது நல்ல பார்ட்டியா கூப்பிட்டு பார்த்து பண்ணிக்கலாம். வரம்பா. காணாம போற குழந்தைகளுக்கெல்லாம் யாரா காரணம்? இது நம்ம ஹாஸ்பிட்டல்ல மட்டும் நடக்கலக்கா. இது ஒரு பெரிய நெட்வொர்க். இப்பயும் உலகம் ஃபுல்லா அங்கங்க நடந்துகிட்டு இருக்கு. உங்க கையில சோறு சாப்பிட்டது டாக்டரை பழி வாங்க முடியாம என்ன தடுக்குதுக்கா. ஆனா என் மனசாட்சி எனக்கு இடம் கொடுக்கல. இத்தனை நாளா குழந்தைய பிரிஞ்சு அந்த அக்காவோட அழுகுரல் என் காதுலயே கேட்டுக்கிட்டு இருக்கு. என்னங்க இந்த நேரத்துல இருட்டுல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒன்றும் பண்ணலையே. எதுக்கு இப்ப மூடுறீங்க? நகருங்க, நான் பாக்குறேன். அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல. தேவையில்லாம பர்சனல் விஷயத்தெல்லாம் தலையிடாத. ஏய், இந்த மாதிரி நேரத்தில் நீ எமோட் ஆகக்கூடாதுமா. போய் ரெஸ்ட் எடு சொல்கிறேன்ல, போம்மா. எப்பவும் மற்றவங்க மனநிலை மேல இருந்து நீ யோசிக்கணும். அப்பதான் அவங்களோட வலி என்னன்னு புரியும்னு என் அப்பா அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அதனால தான் பாதிக்கப்பட்டவங்க வீட்டுக்கு நான் போனேன். அம்மா, என்னத்த சொல்றது? நகை நட்டை வித்து கடனை உடனே வாங்கி அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா. அந்த பகனால இவ குழந்தைய எழுந்து நிக்கிறாளே.